Hello students, welcome to my channel and இன்னைக்கு நாம part 4 வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா grid 3ds mathsல ரொம்ப important topic சரியா grid and view சரிங்களா ஸோ வியூ எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்றது ஸோ அந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸ் எல்லாமே என்ன கவர் பண்ண போறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும் ஸோ 4 வியூ போர்ட் இருக்கு திடீர்னு ஒரு வியூ போர்ட் அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் சரியா ஸோ 4 வியூ போர்ட் இருக்கு பார்த்தீங்களா 4 வியூ போர்ட் இருக்கு திடீர்னு ஒரு வியூ போர்ட் வந்து பெருசாயிடுச்சு கரெக்டா அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ் பெருசாயிடுச்சு இப்போ இந்த டாப் வியூ பெருசாயிடுச்சு ஃப்ரண்ட் வியூவும் பெருசாயிடுச்சு லெஃப்ட் வியூவும் பெருசாயிடுச்சு ஸோ இது எதனால பெருசாச்சு அப்படின்னா நான் வந்து இங்க ஒரு ஹாட் கீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீபோர்டில் சரியா இதை பெருசு பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சரியா அதாவது ஒரு வி போர்ட் அப்படிங்கிறத நம்ம பெருசு பண்றதுன்னா மேக்ஸிமைஸ் பண்றோம் ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்றேன் அதாவது அந்த வி போர்ட்ல எந்த வி போர்ட் உங்களுக்கு வந்து பெருசு பண்ணணும் அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ அந்த வி போர்ட்டை கிளிக் பண்ணியும் பண்ணலாம் கிளிக் பண்ணாம இப்போ எனக்கு இந்த பாருங்க ஃப்ரெண்ட் இருக்கா இந்த ஃப்ரெண்டுக்கு மேல நான் மவுஸை மட்டும் வச்சு ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணணுங்க அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து மேக்ஸிமைஸ் ஆகும் திரும்ப நான் வந்து அந்த ஃப்ரண்ட் வியூவில் மோச கிளிக் பண்ணால் கூட ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மினிமைஸும் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வியூ போர்ட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ அந்த வியூ போர்ட்டில் மவுஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணாம கூட ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணதை மினிமைஸும் பண்ணிக்கலாம் ஓகேவா கிளிக் பண்ணாமல நீங்க அந்த இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூன்னு இருக்கா இந்த ஃப்ரண்ட் வியூல மவுஸை மட்டும் வைக்கிறேன் அந்த வியூ செலக்டே ஆகல பாருங்க ஆனால் நான் என்ன பண்றேன்னா ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணேன்னா அது மேலே வந்துடும் அதாவது மேக்ஸிமைஸ் ஆகும்னு சொல்ல வரேன் புரிஞ்சா திரும்பவும் ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணா மினிமைஸ் ஆகும் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மவுஸை கிளிக் பண்றேன் சரியா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கிளிக் பண்ணணும் அதாவது மவுஸை மேல வைக்க கூடாது கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பாருங்க இருக்கு மேக்ஸிமைஸ் விபோர்ட் டோகல் இருக்கு அதுலயே பாருங்க இருக்கு ஆல்ட் டபிள்யூன்னு இருக்கா அதை நான் கிளிக் பண்ணா கூட பெருசாகும் அதை நான் கிளிக் பண்ணா கூட மினிமைஸ் ஆகும் சரியா இது ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா இந்த பாருங்க இருக்கு பிளஸ் சிம்பிள் இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மேக்ஸிமைஸ் விபோர்ட்னு இருக்கு இப்படியும் நீங்க பெருசு பண்ணிக்கலாம் திரும்பவும் ரீஸ்டோர் விபோர்ட்னு கொடுத்தீங்கன்னா மினிமைஸும் பண்ணிக்கலாம் சரியா அதுக்காக நீங்க வந்து இப்போ இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் விபோர்ட் எடுத்துக்கிட்டீங்க சரிங்களா பட் உடனே நீங்க நினைக்கலாம் ஐயோ இது இந்த மெத்தட் தானே யூஸ் பண்ணோம் அப்போ நம்ம ஆல்ட் டபிள்யூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது இப்போ நான் ஆல்ட் டபிள்யூ யூஸ் பண்ண அதாவது இந்த பிளஸ் சிம்பிளை வச்சு நான் வந்து கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ண வியூ போர்ட் அப்படிங்கிறத நான் ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணியும் மினிமைஸ் பண்ணிக்கலாம் இதை ப்ரெஸ் பண்ணியும் மினிமைஸ் பண்ணிக்கலாம் இது மூணாவது மெத்தட் நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வியூ போர்ட்டை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் ஆக்சுவலி ஸ்பேஸ் பார்னு என்ன நம்ம கீபோர்ட்லேயே நீளமான பட்டன் அந்த ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் இதில் மேக்ஸிமைஸ் வியூ போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா அந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் விபோர்ட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பெருசாகும் திரும்பவும் மேக்ஸிமைஸ் விபோர்ட் கொடுத்தீங்கன்னா மினிமைஸ் ஆகும் புரிஞ்சா இதுதான் நாலாவது மெத்தட் புரிஞ்சுங்களா ஸோ ஒரு விபோர்ட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இவ்வளோ மெத்தட் இருக்கு இன்னமும் இருக்கு இந்த நாளும் போதும் சரியா ஸோ இப்போ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து குட்டியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பாக்ஸ்னால வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது பக்கத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பில்டிங் ஏதாவது டிசைன் பண்ணீங்க நீங்கள் இங்கே போயிடும் இப்போ குட்டியாக தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போ அதில் வச்சு ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் அடிக்கடி ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்போ இல்லைன்னா ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் வி போட்டு திரும்ப கொடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எந்த ஷார்ட்கட்டு ஹாட்கீஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விபோர்ட் மேக்ஸிமைஸ் டோகல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா ஓகே ஃபைன் ஸோ அடுத்து நாம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கிரிட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிரிட் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கும் இப்போ நம்ம ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ கேட் இருக்குது ஆட்டோ கேட்டில் கிரிட் இருக்குது ஸ்கெட்சப்பில் இல்லை ரிவிட்டில் இருக்கலாம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Photoshopல இருக்கு, Illustratorல இருக்கு. எல்லா இதுலயும் கிரிட் அப்படிங்கிறது மஸ்ட்டா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அந்த கிரிட் இப்போ 3ds மேக்ஸ்லயும் கிரிட் இருக்கு. இப்போ இங்க பாருங்க. இத நான் மினிமைஸ் பண்றேன். அதாவது ஜூம் அவுட் பண்றேன். ஸ்க்ரோல் பட்டன மைனஸ் பண்ணீங்கன்னா, ஜூம் அவுட். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்களா? இவ்ளோ கிரிட் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஆனா, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. இவ்வளோ தான் இருக்கு. புரிஞ்சுச்சா? இந்த கிரிட்ன்னா என்ன ஆக்சுவலி? இந்த வியூ போர்ட்ல எல்லாம் கிரிட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியம் இல்ல. சரியா? ஆனா, பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா கிரிட் இருக்கணும். சரியா? இப்ப கிரிட்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மட்டும் தான், நம்மளோட வியூ எங்க இருக்குது, எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா, ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து கிரிட்ட ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நான் W பிரஸ் பண்றேன் பாருங்க. இந்த பார்த்தீங்களா இருக்கு. இது எல்லாமே கிரிட்ட பேஸ் பண்ணி தான் வரும். இந்த பார்த்தீங்களா? இப்ப இந்த 0, இங்க 0, இங்க 0 எல்லாம் தனியா எடுக்கிறேன். சரியா? இப்ப சொன்னா புரியாது. ஸோ அதனால பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரை ஏன்னா இந்த வியூல இருக்கிற இந்த பொசிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். புரிஞ்சுங்களா சொல்றது? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கிரிட் அப்படிங்கிறத நான் எப்படி ஆன் பண்ணலாம்? எப்படி ஆஃப் பண்ணலாம்? உங்களுக்கு எந்த வியூ போர்ட்ல கிரிட் தேவை இல்லையோ, அதே வியூ போர்ட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? Gய பிரஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணாம கூட மவுஸ் அதுக்கு மேல வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, Gய பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். Gய பிர Gய பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும். Gய பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இவ்வளோதான் கிரிட்டோட அ ஷார்ட்கட். சரியா? கிரிட் கிரிட்ட ஆன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? Gய பிரஸ் பண்ணுங்க. அதே கிரிட்ட ஆன் பண்றதுக்கு அகைன் Gய பிரஸ் பண்ணுங்க. சரி G தான் இருக்குதா? வேற வழி இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பாருங்க இருக்கு டூலு. இந்த டூல்ல போங்க. டூல்ல போய் அப்படி இங்க வந்தீங்கன்னா, நீங்க கிரிட் அண்ட் ஸ்னாப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஷோ ஹோம் கிரிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்ப இதுல எனக்கு கிரிட் வேண்டாம் அப்படின்னா, திரும்ப இதே வியூ போர்ட்ட செலக்ட் பண்ணுங்க. டூல்ஸ்ல போங்க. கிரிட் அண்ட் ஸ்னாப்ல போய் ஷோ கிரிட்ட டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டூல்ஸ்ல போய் கிரிட் அண்ட் ஸ்னாப் எடுத்து ஷோ ஹோம் கிரிட் அப்படிங்கிறத நீங்க என்ன கிளிக் பண்ணீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா ஆனா இதை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஆனா பண்ணக்கூடாது. சரியா? இந்த கிரிட் நமக்கு கண்டிப்பா தேவை. இல்லைன்னா இங்க இது எங்க எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். சரியா? கண்டிப்பா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து தெரியாதனமா இதை கிரிட்னு நினைச்சு இப்படி வச்சுட்டேன்னு வைங்க. ஆனா கிரிட் வேற எங்கேயா வரும் பாருங்க. பாருங்க அப்படிதான் தெரியுது. ஓகே இங்க பாருங்க கிரிட் இங்க இருக்கு. இது இங்க போய் நீங்கி இருக்கு. உடனே நீங்க நினைக்கலாம். அப்ப இந்த கிரிட் உள்ளதான் ப்ரோ வீடு இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிரிட்டுக்கு உள்ள வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ற எல்லா ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்கும் இந்த கிரிட்டை ஸ்பேஸ் பண்ணி தான் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு வீடு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க வரைக்கும் போகலாம் அது. கட்டி 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 நாம என்ன பண்ணோம் இங்க வரைக்கும் போகலாம். பேக் வியூ இங்க வரைக்கும் போகலாம். லெஃப்ட் வியூ இங்க வரைக்கும் போகலாம். ஃப்ரண்ட் வியூ இங்க வரைக்கும் போகலாம். தென் ரோடு இங்க வரைக்கும் வரலாம். புரியுச்சா? அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக கிரிட் அங்க வச்சுக்கிட்டு இங்க இருந்து டிசைன் பண்ணீங்கன்னு வைங்க, அது வந்து அதுவும் பிரச்சனை இல்ல. கிரிட் இங்க இருக்கும். ஆனா நீங்க இங்க டிசைன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கிரிட்ட பேஸ் பண்ணி இந்த மூவ் டூல் எல்லாம் ஒர்க் ஆகும். சரியா? இந்த பாத்தீங்களா இருக்கு அப்சல்யூட் வேர்ல்டு, ஆஃப்செட் வேர்ல்டுன்னு இருக்கு 2, 3 ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் இதை எடுப்பேன். ஸோ அதை சொல்லும்போது இந்த கிரிட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சா? ஸோ அப்போ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றீங்களா? அழகா இப்போ இது வந்து ஒரு டீ பாட் எடுத்துக்கிறேன். இது ஒரு ப்ராஜெக்ட்னு வைங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க எத்தனை கிலோமீட்டர் எத்தனை ஹெக்டேர் கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்க பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா உங்களுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இந்த கிரிட்ல இருந்து தான் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. கிரிட்னு சொல்லிட்டீங்க. ஓகே. பட் இங்க பாருங்க. இந்த கிரிட்டை பாத்தீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? 7ன்னு இருக்கு. ஆனா இது 70 சென்டிமீட்டர் தான். சரி நீங்க அளக்கவும் இல்ல. எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்க? இங்க எண்ணி கவுண்ட் பண்ணீங்க கரெக்ட்டா? நான் இப்ப கவுண்ட் பண்ணேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது இந்த ஒரு பிளாக் லைன் போக பாருங்க. ஒரு பிளஸ்ஸா.
இதான் ஆக்சஸ். இதான் வந்து சென்டர் பாயிண்ட். நம்ம இந்த 3ds Maxோட சென்டர் பாயிண்ட்ங்கிறது இதுதான். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 4ஆ பிரியுது. 1, 2, 3, 4. அந்த 4ஆ பிரியறதுக்கு உள்ளாடி ஒரு ஸ்கொயர், அதாவது இந்த பார்த்தீங்களா இருக்கு. இவ்வளோ இவ்வளோ 1, இவ்வளோ 1, இவ்வளோ 1. ஸோ அதுக்கப்புறம் அங்க 1. ஸோ இந்த ஒவ்வொன்றிலையும் 7ன்னு இருக்கு. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 நம்ம 70 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அது எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த பாருங்க இருக்கு. கிரிட் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்கு. கரெக்டா? கிரிட் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இன்டு 10 70. கரெக்டா? இந்த 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்கொயரோட லென்த். ஓகேவா? ஒரு ஸ்கொயரோட லென்த்ன்னு சொல்லிக்கலாம், விட்த்ன்னு சொல்லிக்கலாம். சரியா? இங்க 7 தான் இருக்கும். இங்க 7 இருந்துச்சுன்னா, இங்க 7 தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. பாத்தீங்களா? ஸோ அப்போ 10க்கு 10 தான். 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் தான் இது இருக்குது. புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எனக்கு 10 சென்டிமீட்டர்லாம் வேணாங்க. சரியா? எனக்கு 10 எல்லாம் தேவையே இல்ல. எனக்கு எது தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு ஒரு 20 வேணும். இப்போ இது 10ன்னு இருக்கா? 7 கிரிட் இருக்கு, 10 இருக்கு. ஆனா இப்போ எனக்கு என்னவா வேணும்னா, 20 வேணும். ஆனா 140,000. அது எப்படி அப்படின்னா, இந்த பாருங்க இருக்கு. அதாவது டூல்ஸ்ல போங்க. டூல்ஸ்ல போய் கிரிட் அண்ட் ஸ்னாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுல கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங்ஸை எடுத்துக்கணும். சரியா? அதாவது திரும்ப சொல்லி தரேன். டூல் அப்படிங்கிற மெனு பாரை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க கீழே இருந்து 1, 2, 3, 4, 5, 6. 6வது இருக்கிற சப் மெனு பார்ல கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இதுல இங்க பாருங்க ஸ்னாப்ஸ் இருக்கு. ஸ்னாப் தனியா எடுக்கிறேன். ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹோம் கிரிட்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? அந்த ஹோம் கிரிட்டை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, கிரிட்டோட ஸ்பேசிங் 10 சென்டிமீட்டர் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் வியூ கிரிட் எக்ஸ்டெண்ட் 7ன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லாவே புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிச்சு? 7ன்னு இருக்கிறது என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. 10ன்னு சொன்னது என்னது? இந்த 10 தான் இங்க இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 10 நான் 20ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? 20ன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணவா ஒண்ணுமே வேண்டாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நியாயப்படி பார்த்தா இங்க 20ன்னு கொடுத்த வேல்யூ கிரிட் அப்படிங்கிற இடத்துலயும் 20ன்னு வந்திருக்கணும். வந்துச்சா? வந்துச்சு. அப்போ நான் பண்ணது கரெக்ட். புரிஞ்சா? இப்போ இதோட லென்த் எவ்வளவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 140 தான் இருக்கும். புரிஞ்சா? ஏன்னா 7 இன்டு 20. புரிஞ்சா? இப்போ இதே நான் வந்து என்ன பண்ணேன்னா 100ஆ மாத்திக்கிறேன். சாரி 10ஆ மாத்தி. இப்போ 10 ஆட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த 7 அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்றேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. புரிஞ்சா? உங்களுக்கு இதுல எவ்வளவு ஸ்பேசிங் வேணுமோ கொடுக்க வேண்டியது உங்களுடைய கம்ஃபர்டபுள் தான். உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ தேவையோ அவ்வளோ வேல்யூ நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரியா? பட் நான் இதுலலாம் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு 5 அதிகம் தான். ஸோ நான் 7 வச்சுக்கிறேன். கிரிட் ஸ்பேசிங் 20 அதிகம் தான். ஸோ நான் 10 வச்சுக்கிறேன். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். சரியா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்போ இந்த கிரிட் இங்க இங்க சொன்னீங்க ஓகே. இங்க கிரிட் இருக்குது எதுக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆக்சஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அது இது பிளா பிளான்னு வளர்னீங்க ஓகே. பட் இங்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? இங்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பாக்ஸு 10 இன்டு 10ல வேணும். சரியா? 10 இன்டு 10 இன்டு 10 ஒரு கியூப். சரியா? அது தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏரியா இப்போ இது வந்து 10 ஆச்சா? இது எவ்வளோ சேரும்போது எவ்வளோ ஆகும்? 10, 20, 30, 40,000. புரிஞ்சா? ஸோ அந்த அளவுக்கு. ஓகேவா? அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? இது 10, இது 20. இது 10, இது 20. அதே மாதிரி அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். புரிஞ்சா? பட் இதுல நீங்க கொடுக்கும்போது இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இதை நான் வந்து டிலீட் பண்றேன். சரியா? இதை டிலீட் பண்ணிட்டு இங்க எல்லாத்தையும் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு பாருங்க. நான் எதை எதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றேன்னா இதுக்கு உள்ளாடி. சரியா? 1, 2. அப்ப 20 ஆச்சா? 1, 2. இங்க 20 ஆச்சா? 1, 2. இங்க 20 ஆச்சா? இதை கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். P-ய பிரஸ் பண்ணி அப்படியே மேலே இழுக்கிறேன். ஓகே. இப்போ நியாயப்படி ஹைட்டை விட்டுருங்க.
லென்த் விட்த் எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 20, 20 இருக்கணும். ஆனா இங்க எவ்வளோ இருக்கு? 20 லென்த் வந்து 20க்கு அதிகமா இருக்குது. விட்த் வந்து 20க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது எதனால அப்புட்ன்னா, ஸ்னாப் யூஸ் பண்ணி பண்ணணும். சரியா? இந்த மாரி நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்புட்லாம் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்ட டிரா பண்ணக்கூடாது அப்புட்லாம் கிடையாது. பண்ணும்போது ஸ்னாப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மஸ்ட்டா தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்னாப். ஸ்னாப் அப்புட்ன்னா எங்க இருக்கு அப்புட்ன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா? 1, 2 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப் இருக்கு. இங்கேயும் இருக்குது. எல்லாம் போக போக எடுக்கிறேன் நானு. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அப்கமிங் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இத நல்லா போட்டு பாருங்க. ஓகேவா? நான் சொல்லி தர்றத ஒரு 10 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். ஓகேவா? சரி நீங்க வந்து டூல்ஸ்ல போய் கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங் எடுத்துட்டீங்க. ஓகே. ஹோம் கிரிட். வேற மெத்தட் இல்லையா? எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்புட்ன்னா, நான் நேரா டூலுக்கு போணும். கிரிட் அண்ட் ஸ்னாப் எடுக்கணும். இங்க போய் இத எடுத்து திரும்ப இத கிளிக் பண்ணணும். இது தலைய சுத்தி அப்படியே வர மாரி இருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா, ஷார்ட்டா எடுக்கணும். ஷார்ட்டா எடுக்கிறது ஏதாச்சும் வழி இருக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அது எங்க இருக்குது அப்படின்னா, இந்தா பாருங்க இருக்கு. ஸ்னாப் டாகிள்ன்னு இருக்கு. சரியா? இதுல லெஃப்ட் கிளிக் கண்டிப்பா பண்ணவே கூடாது. லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து ஆன் ஆகும். ஸ்னாப்பும் ஆன் ஆகும். புரிஞ்சுச்சா? ஸ்னாப் ஆன் ஆச்சு அப்படின்னா, இத பார்த்தீங்களா? ஸ்னாப் ஆன் ஆயிரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். ஸ்னாப்ப ஆஃப் பண்ணாம அத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிருங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த பார்த்தீங்களா இருக்கு கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங். அதாவது இங்க போய் நாம இங்க இருந்து இத எடுக்கிறதுக்கு டைரக்ட்டா இத ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, சாதனம் வந்துரும். புரிஞ்சுச்சா? ஸோ இவ்வளோதான் கிரிட்டோட செட்டிங்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? இதுல இன்னும் 2, 3 விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் அப்கமிங்ல எடுக்கிறேன். சரியா? இது தேவையில்லன்னா எல்லாமே ஆன்லயே இருக்கட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? நீங்க கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுல. புரிஞ்சுச்சுங்களா? அண்ட் என்னோட டீச்சிங் புடிச்சிருந்துச்சு அப்புட்ன்னா, நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? நான் ஒரு புது யூடியூபர். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பாய்.